நிறைய பேர் நம்மக்கிட்ட அந்த ப்ராப்ளத்தோடு வரேன். இது ப்ராப்ளமே இல்லை, ஒரு டிஃபிஷியன்சி தான். ஸோ அயன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சுவாசிக்கிறோம், ஆக்டிவாக இருக்கிறோம், பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது, திங்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் இம்பார்ட்டன்ட். நிறைய பெண்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக், கலர் ஆயிட்டேன் அப்படின்னு. கிடையாது, வெளுத்து போயிட்டீங்க, ரத்தம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டாக்டர்கிட்ட போனாலே கண்ணை பார்ப்பாங்க இல்லையா, கண்ணில் கீழே பார்த்தாலும் ஜென்ரலாக நம்ம பார்க்குறது நாக்கு நீட்ட சொல்லுவாங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வருது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, ஓவுலேஷனே நார்மலாக நடக்காது. ஸோ அப்போது நம்ம ஹீமோக்ளோபின் நார்மலாக அதிகரிக்கிறதுக்கு, பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நல்லா நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. 30 days இந்த மெடிசனை எடுத்துகிட்டு திரும்பவும் செக் பண்ணுங்க. நல்லா நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். இதனோட இர்ரெகுலர் பீரியட்ஸா, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, நமக்கு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுனா இந்த மெடிசனை நம்ம எடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து தாங்க பேசிகிட்ருக்கேன். அதாவது இந்த சேனல் உங்களுக்கான சேனல் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எப்படின்னு தெரிஞ்சிக்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்றதுக்காக இந்த சேனல். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல்ல என்ன பிரச்சனைங்கிறத அழகாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலை நாங்கள் உங்களுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைன்றதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் கமெண்ட் கொடுங்க. அதை விட நான் ஒன்று சொல்கிறது அதுதான், வீடியோலேருந்து நம்பர் எடுத்து முதல்ல தைரியமாக இருங்க. என்ன பிரச்சனைனாலுங்க வாங்க, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்தவங்க எல்லாருமே சீக்கிரமாக குணமாயிட்டு போகிறாங்க. அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், ₹1 காயின் எடுத்து உங்கள் பேர் சொல்லி முடிஞ்சு வச்சு நீங்கள் குணமானவொன்னே கொண்டு போய் கோயிலில் போடுவாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. இங்கே எங்கள் நித்யா மேம்கிட்ட ஒரு முக்கியமான பதிவை பற்றி எல்லாருக்கும் பிரயோஜனமா, உங்களுக்கும் பிரயோஜனமா, எனக்கும் பிரயோஜனமான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி மேம்கிட்ட கேட்போம். வாங்க உங்களை சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், நான் இப்போது நம்ம கிளினிக்கில் என்ட்ரு ஆகும்போது ஒரு அம்மாவும் பொண்ணும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு என்ன மேம் வெடன்னு ஒல்லியாக ஒரு மாதிரி சோர்வாக உட்காந்துட்டு இருந்தது. ரத்த சோகைன்னாங்க. நான் கேட்டேன், என்னங்க இப்படி இருக்குது உங்கள் குழந்தை அப்படின்னு. ரத்த சோகை அப்படின்னாங்க. அதாவது ஹியூமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆமாம். அது ஏன் மேம்? ஹியூமோக்ளோபின் குழந்தைங்க மட்டும் இல்லை மேம், பெரியவங்கலேருந்து அதனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது. இந்த ஹியூமோக்ளோபின் எவ்வளோ முக்கியம், ஆமாம், ஏன் வருது, அதுக்கு என்ன தீர்வு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு ஏஜ் 26. பார்த்தா அப்படி தெரியல. ஏதோ நானும் 7th 8th தான் படிப்பாங்க போல இருக்குன்னு நினச்சோம். அந்த அம்மா சொன்ன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. நிறைய பேர் நம்மக்கிட்ட அந்த ப்ராப்ளத்தோடு வரேன். இது ப்ராப்ளமே இல்லை, ஒரு டிஃபிஷியன்சி தான். ஸோ அயன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சுவாசிக்கிறோம், ஆக்டிவாக இருக்கிறோம், பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது, திங்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் இம்பார்ட்டன்ட். ரத்தம் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் போக போக தான் நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பிளட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அந்த பிளட்னா ஆர்பிசி செல்ஸ் ரொம்ப முக்கியம். அது குறைவாகும் போது செக் பண்ணும்போதே எவ்வளோ அந்த பிளட் இருக்குன்றது நீங்க பாத்துருவீங்கல்ல, தெரியும், எவ்வளோ லெவல் இருக்குன்னு கூட தெரிஞ்சிடும். ஸோ நார்மலாக ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தால் பார்த்தோன்னே சொல்லிடலாம். நார்மலாக நல்லா ஃபேராக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கும், ரத்த சோகையினால உடல் வெளுத்து போயிருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய பேர் நான் கலர் ஆயிட்டேன்னு நினைப்போம் இல்லையா? நிறைய பெண்கள் பண்ற ஒரு மிஸ்டேக், கலர் ஆயிட்டேன் அப்படின்னு. கிடையாது, வெளுத்து போயிட்டீங்க, ரத்தம் இல்ல. பாத்தீங்கன்னா ஜென்ரலா டாக்டர்கிட்ட போனாலே கண்ணை பார்ப்பாங்க இல்லையா, கண்ணில் கீழே பார்த்தாலும் ஜென்ரலா நம்ம பார்க்கறது நாக்கு நீட்ட சொல்லுவாங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நடக்கும்போதே மூச்சு வாங்குறது, ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தோடனே டயர்டாக இருக்குன்னு உட்காந்துருவாங்க, அப்பா அப்படின்னு உட்காடுறது, அடிக்கடி நமக்கு ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஹேர் ஃபால் ஆகிறது, நகங்கள் உடையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நமக்கு சாப்பிட்டா உணவு டைஜஷன் ஆகாது. ஸோ இதனால் இதுதான் நமக்கு ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக. ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வருது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, ஓவுலேஷனே நார்மலாக நடக்காது.
ஸோ அப்போது நம்ம ஹீமோகுளோபின் நார்மலாக அதிகரிக்கிறதுக்கு, பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, ஸோ லிவர் ஸ்ப்ளீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இது போன் மேரோ, எலும்பு மஜ்ஜைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் 7 உடல் தாதுக்களை சொல்லியிருக்காங்க. அதில் எலும்பு மஜ்ஜை ரொம்ப முக்கியம். ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே நமக்கு நார்மலாக இருக்கணும். ஸோ பெரும்பாலும் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இந்த மெனோபாஸ் டைமில் இந்த பெரிமெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனிமியா கண்டிஷன் வருது, ரத்த சோகை பெரும்பாலும் வந்துடுது. இதை நம்ம சரி செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ டெய்லி இந்த பொடியை, இந்த சூரணத்தை 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து குடிங்க. நம்ம நிறைய ஜூஸ் சொல்லிட்டோம், நிறைய மெடிசன் சொல்கிறோம். இந்த மெடிசனை சாப்பிட்டு பாருங்கள், நல்லா நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. 30 டேஸ் இந்த மெடிசனை எடுத்துட்டு திரும்பவும் செக் பண்ணுங்கள். ஸோ நல்லா நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். இதனோட இர்ரெகுலர் பீரியட்ஸா, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, நமக்கு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுனா இந்த மெடிசனை நம்ம எடுக்கலாம். ஸோ இதனோட என்ன டயட் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன் மேம். ஸோ இந்த மூலிகை கலவை செய்யறதுக்கு, இந்த சூரணம் செய்யறதுக்கு என்னென்ன ஹெர்ப்ஸ் மூலிகைகள் நம்ம சேர்த்து செய்யணுன்றதும் நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடியது நல்லா உலர்ந்து இருக்கக்கூடிய கருவேப்பிலை இலைகள். ஸோ கருவேப்பிலையை நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழல்லே உலர்த்தி எடுத்துக்கணும். ஸோ இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்கா, ஒரு 100 கிராம் இருக்கா, ஸோ கருவேப்பிலை பவுடர் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை நைஸாக ஜலிச்சு எடுத்து வச்சிடணும். ஸோ 100 கிராம் கருவேப்பிலை பவுடர் இருக்குது. ஸோ இதனோட அதே 100 கிராம் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுடரும் சேர்த்துக்கணும். ஸோ கரிசலாங்கண்ணி இலைகளும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். அடுத்தது 3வது மூலிகைனா துளசி, அதனோட விதைகள், துளசி விதைகள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுவும் வந்து 100 கிராம் நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிடணும். தனியாக லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி 100 கிராம். அப்போ இந்த 3 மூலிகையும் 100 கிராம் இருக்குது. ஸோ இதனோட 20 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கணும், 20 கிராம் கருஞ்சீரகம் சேர்க்கணும், 20 கிராம் சீரகம் சேர்க்கணும். இந்த 3 மூலிகையும் 20 கிராம் தான். ஸோ தனித்தனியாக வறுத்து நல்லா பவுடர் பண்ணி இந்த 3 மூலிகையோட சேர்த்து வச்சுருக்கோங்க. உங்கள் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சீக்ரெட்டாக ஒரு சூரணம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். ப்ரெக்னென்சி டைமில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி சமயங்கள்லையும் இதை நம்ம ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை ஏற்கனவே உடல் உஷ்ணம் இருக்கா அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பட் இது ஜென்ரலாக சுகரை குறைக்கும், கொலஸ்ட்ரால் லெவலை நமக்கு நல்லா குறைச்சி கொடுக்கும். எவ்வளோ பேருக்கு மலச்சிக்கல், இந்த மலச்சிக்கல் குறையிறதுக்கும் நமக்கு இந்த பவுடரை நம்ம எடுத்துக்கலாம், இந்த சூரணத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை வந்து ரிச் ஃபைபர். கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா கல்லீரலை தேற்றக்கூடிய முக்கிய மூலிகைகளை சித்தர்கள் சொன்னது கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு துளசியாக நம்ம சொல்லவே வேணாம். அதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து சொல்லவே தேவை, அவ்வளோ இருக்குது. கடல் அளவு பலன்கள் அதில் இருக்குது. அதனுடைய விதைகளை நம்ம இதில் போட்டிருக்கோம். அப்போது இது கேன்சர் வரைக்கும் தடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏனோரெக்டல் கேன்சர் தான் சொல்லுவாங்க, பெருங்குடல் புற்றுநோய். அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் துளசி விதைகளுக்கு இருக்குது. ஸோ அதை இதனோட நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்து சீரகம், கருஞ்சீரகம், வெந்தயம் இதுவுமே தினம்தோறும் நம்ம உணவில் சேர்க்கக்கூடியது தான். அப்போ ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகணுமா, இந்த சூரணத்தை எடுத்துக்கோங்க. இதனோட நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை வகைகளை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. சித்த மருத்துவத்தில் கற்பம் மருந்தில் நம்ம நெல்லி கற்பம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதையும் இதனோட சிம்பிளாக சாப்பிட்டுட்டே வந்தால் போதும். 30 நாளில் நல்லாவே உங்களுக்கு ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகும். நெல்லி கற்பம் எடுத்துக்கலாம். இதுவே பாவனை நெல்லி டேப்லெட்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். கரிசாலை கற்பமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். கரிசாலை நெய் மருந்து இருக்கு. நெய் மருந்து எதுக்குன்னா இந்த அல்சர் பிரச்சனை இருக்குல்ல மேம். ஸோ அல்சர் இருக்கிறவங்களுக்கு வயிறு எரிச்சல் இருக்கும், ஹீமோகுளோபினும் குறைவா இருக்குன்னா நெய்யோட இந்த கரிசலாங்கண்ணியை சேர்த்து அதை நெய்யாக கொடுக்கும்போது 2 ஸ்பூன் நெய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். எல்லாராலையும் எல்லா சூரணமும் செய்ய முடியல மேம். எல்லாம் வேலைக்கு போடுறாங்க, ஆஃபீஸ் போயிடுறாங்க, டைம் இருக்கிறது இல்லை, வீட்டை பார்த்துக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டா நம்மக்கிட்டே இருக்க எல்லா சூரணமும், அதனால் அவ்வளோ அழகாக இங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நல்லா இருப்பாங்க. நன்றி நன்றி. அதாங்க, ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியங்க. எல்லா வியாதியும் கண்ட்ரோல் பண்ணுறது. நமக்கு உடம்புல பிளட்டு தாங்க வேணும். ரத்தம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம உடம்புல அவ்வளோ ஆரோக்கியம்.
ஸோ உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்ற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நேராக வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் எங்கள் மேம்கிட்ட வாங்க. இந்த சூரணம் எங்கள் மேம் சொன்னாங்க, அதை செய்ய முடியல அப்படின்னா இங்கே மெடிசன் இருக்குது, வாங்க. அப்படி தான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஹீமோகுளோபின் எவ்வளோ லெவல் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வாங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி.